Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maths Chapter 3 Example Sums பார்த்துட்டு Next question, example 3.23. Mr. Arul invest rupees 10,000 in ABC Bank each year, which pays an interest of 10% per annum, compounded continuously for 5 years. How much amount will there be after 5 years? And e power 0.5 is equal to 1.6487. So 5 years கழிச்சு எவ்வளோ காசு அவருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கிவன்ல என்ன எழுதியிருக்கேன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, ஆர் என்ன, என்னன்னு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆனுவலாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5 இயர்ஸ் கழிச்சு என்னன்ட்டு. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் annuity ஆஃப்டர் n payments. ரைட்டா, இங்க n வந்து 5 payments. ஸோ ஃபார்முலா முதல்ல எழுதிடுங்க. a is equal to 0 to n t into e power r into t into dt. ரைட்டா, இப்போ 0 to n இருக்கிற இடத்துல 5, p இருக்கிற இடத்துல 10,000 into e power r இருக்கிற இடத்துல 0.1 into t into dt. ரைட்டா, இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம். 10,000 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். e power 0.1t divided by 0.1, upper limit 5, lower limit 0. இப்போ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் தான், வெளியே எடுத்துடலாம். 10,000 by 0.1 1/10 எடுக்கிறேன், ஏன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். e power 0.1 into 5 minus e power 0.1 into 0. ஸோ இந்த 10 அப்படியே மேலே போயிடும். அப்போ 1 2 3 4 5 1 lakh ஆடு. இப்போ இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 0.05க்கு என்ன, 0.01 into 5 0.05 தானே, ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? நீங்க இந்த லைனை ஸ்கிப் பண்றதா இருந்தா தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம், டைரக்டாவே எழுதலாம். சரிங்களா, நான் இது சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதுறேன். இப்போ e power 0.5 வேல்யூ 1.6487 minus 1. ஸோ 1 2 3 into 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.6487 மட்டும்தான் இருக்கும். இப்போ 1 லாக்கோட நம்ம மல்டிபிள் பண்றோம்னா 4 0 கேன்சல் பண்ணிட்டு ஒரு 0 மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ rupees 6487 ஒரு 0 வரும், 64,870 rupees. இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். எக்ஸாம்பிள் 3.24. In year 2000, world gold production was 2547 metric tons and it was growing exponentially. அப்போ e பவர்ல எழுதணும், at the rate of 0.6% per year. If the growth continues at this rate, how many tons of gold will be produced from 2000 to 2013? ஸோ இந்த ரேஞ்சில் எவ்வளோ கோல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்றாங்க, அண்ட் எக்ஸ்பெனென்ஷியல் இதுக்கு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கிவன் எல்லாமே எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆனுவல் பெர் இயர் இல்லையா, அப்போ ஆனுவல் கன்சம்ஷன் அட் டைம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இனிஷியலா t இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன், டைம் 0. அப்போ ப்ரொடக்ஷன் ரேட் எவ்வளோ இருந்தது, 2547. இப்போ t இஸ் ஈக்குவல் டு 0னா 2000 அந்த டைம்ல. சரிங்களா, இப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்டு டைம் லிமிட் என்ன, 2000ல இருந்து 2013 வரைக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to 13, ஏன்னா இதை மைனஸ் பண்ணா 13 இயர்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்ன, 2547 அண்ட் எக்ஸ்பெனென்ஷியல். எக்ஸ்பெனென்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க, 0.6%. அப்போ 0.6 by 100 பண்ணணும். அப்போ 0.006ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 100னால. ஸோ 0.006 into t, இங்கே தான் t மென்ஷன் பண்ணோம், into dt. இதை ஃபர்ஸ்ட் கிளியரா எழுதிக்கலாம். அடுத்த லைன்ல இது கான்ஸ்டன்ட், அப்போ அது வெளியே வந்துடும், 2547. அண்ட் e பவர் எனிதிங் இன்டிகிரேட் பண்ண அதே தான், e பவர் எக்ஸ்னா e பவர் எக்ஸே தான் வரும். 0.006 into t divided by 0.006ன்னு கிடைக்கும்.
upper limit 13, lower limit 0. இப்போ இந்த t இருக்கிற இடத்துல 13 substitute பண்ணும், 0 substitute பண்ணும். So 2547 divided by 0.006 வெளியே எடுத்துடலாம் constant. சரியா? e power 0.006 into 13 minus e power 006 into 0. இந்த term அப்படியே e power 0 1 மாறிடும். And 13 into 16 வந்து 78. அடுத்த ஸ்டெப்ல இது 78 நான் மாத்தி எழுதிப்பேன், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 2547 divided by 6 by 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால by 1000 எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் e பவர் 0.0078 மைனஸ் e பவர் 0 வேல்யூ 1. இப்போ இந்த 1000 மேல கொண்டு போலாம். 2547 into 1000 divided by 6. ரைட்டா? இன்டூ இதோட வேல்யூ புக்லேயே கொடுத்துருக்காங்க 1.0811 மைனஸ் 1. 6 டேபிள் இதை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 424.5ன்னு கிடைக்கும். இன்டூ 1000 பண்ணும்போது 4245 2 0, ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 இன்டூ 1 மைனஸ் அப்போ 0.0811 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 34426.95 கிடைக்கும். சரிங்களா? மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்லின்னு எழுதிடலாம். மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்லி. புரியுதா சம்ம? இதெல்லாம் புக்லேயே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் நீங்க கால்குலேஷன் பண்ணா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.25 பாருங்க. when the elasticity function is x by x minus 2, find the function when x is equal to 6 and y is equal to 16. ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எலாஸ்டிசிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? ex by ey which is equal to x by x minus 2. இப்போ ex by ey நெக்ஸ்ட் எப்படி மாற்றி எழுதலாம்? x by y dy by dx is equal to x by x minus 2. இப்போ x எல்லாம் ஒரே சைடா கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ நான் நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதுறேன்னா x dy ஆன்சர் கொண்டு போகணும். அப்போ dy மட்டும் எழுதுறேன். dy by y is equal to x by x minus 2 dx மேல வந்துடும், x வந்து கீழே கொண்டு வந்துடும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுறோம். ரைட்டா? x கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு dy by y is equal to dx by x minus 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த dy dx ரிமூவ் பண்ணோம்னா ரெண்டு சைடும் இன்டெகிரல் அப்ளை பண்ணணும். இப்போ 1 by y இன்டெகிரேட் பண்ணா log y, 1 by x minus 2 இன்டெகிரேட் பண்ணா log x, so x minus 2 plus ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். log இருக்கறனால log kன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ ரெண்டு சைட்லயும் log இருக்கு, ஸோ நான் log காமனா எடுத்துட்டு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எப்படி பண்ணலாம்? log y is equal to logல பிளஸ்ல இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளிகேஷன்ல மாத்தி எழுதணும் ஃபர்ஸ்ட். இன்டூ கே தெரியும்ல, log a plus log b is equal to log a into b. இப்போ log என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y is equal to x minus 2 into kன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு x வேல்யூ கொடுத்துருக்காங்க, y வேல்யூ கொடுத்துருக்காங்க, k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். when x equal to 6, y is equal to 16. அப்போ 16 is equal to x இருக்கிறதுல 6 minus 2 into k, 16 into 4k, 16 by 4 is equal to k, 4 4s are 16, k is equal to 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். therefore y is equal to, ஏன்னா find the function கேட்குறாங்க, அப்போ y is equal to 4 into x minus 2ன்னு எழுதிட்டா போதும். கிளியரா இருக்கா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.26. the elasticity of demand with respect to price p for a commodity is eta d is equal to p plus 2p square by 100 minus p minus p square. Find the demand function where price is ₹5 and the demand is 70. price கொடுத்துட்டாங்க, demand கொடுத்துட்டாங்க, ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா p plus 2p square divided by 100 minus p minus p square. இப்போ இதை எப்படி மாத்திடலாம்? minus p by x dx by dp is equal to
p plus 2 times of p square divided by 100 minus p minus p square. இப்போ p values எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? x by dx மட்டும் இங்க இருக்கட்டும், மைனஸ் இங்கே இருக்கட்டும். Which is equal to p plus 2p square divided by 100 minus p square into p divided by ல வரும், மேல வந்து dp வந்துடும். ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்துலயும் p காமன், நான் வெளியே எடுத்துட்டு இதால கேன்சல் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் லைன்ல மைனஸ் dx by x அப்படியே இருக்கட்டும். இந்த நியூமரேட்டர்ல இருந்து p வெளியே எடுக்கிறேன். அப்ப 2p plus 1 கிடைக்குமா? p வெளியே போயிடுச்சுன்னா 1, 2p ஸ்கொயர்ல ஒரு p வெளியே போயிடுச்சுன்னா ஒரு பேலன்ஸ் ஒரு p இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த டேர்ம்ல நான் மைனஸ் காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப p ஸ்கொயர் பிளஸ் pயும் பிளஸ் பிளஸ் 100 மைனஸ் 100 மாறிடும் இன்டூ dp. இங்க பை p இருக்கும், pp கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dx by x is equal to integration of 2p plus 1 divided by p square plus p minus 100 into dp. ரைட்டா? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோமா? இதுக்கப்புறம் இது இன்டெகிரேட் பண்ணலாம். p ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2p, p டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட் 0. ஸோ இதை log xன்னு எடுத்துக்கலாமா? டைரக்டா ஆன்சர் இருக்கு. ஸோ இந்த பக்கம் log x, நெக்ஸ்ட் சைடு என்ன எடுக்கலாம்? log p ஸ்கொயர் பிளஸ் p மைனஸ் 100 அண்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டரும் கிடைச்சிருது. சரிங்களா? லாஸ்டா பிளஸ் log kன்னு எடுத்துக்கலாம். இப்ப log எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ log காமனா எடுக்கிறேன். அப்ப log k இன்டூ p ஸ்கொயர் பிளஸ் p மைனஸ் 100 மாறிடும். ரெண்டு சைடு log ரிமூவ் பண்ணிட்டோம்னா x is equal to k இன்டூ p ஸ்கொயர் பிளஸ் p மைனஸ் 100 மாறிடும். நெக்ஸ்ட் நமக்கு ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ப்ரைஸோட வேல்யூ 5, டிமாண்டோட வேல்யூ 70. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு k வேல்யூ கண்டுபிடிக்கணும். Price value 5, x value 70. So 70 is equal to k into 5 square plus 5 minus 100. So 70 is equal to k into 25 plus 5, 30 minus 100 minus 70 னு மாறிடும். Next line எப்படி இருக்கும்? 70 is equal to minus 70 into k. ஏன்னா minus 100 பெரிய நம்பர். So 70 by minus 70 is equal to k. k is equal to minus 1. k ஓட வேல்யூ 1 வந்தனால பேலன்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் எழுதிப்போம். அடுத்து r ஓட வேல்யூ, r வேல்யூ வந்து p into x. ஸோ லாஸ்டா ரெவென்யூ என்ன கிடைக்கும்? p into x. அப்போ p into x ஓட வேல்யூ 100 minus p minus p ஸ்கொயர். இது இன்சைட் மல்டிபிள் பண்ணவனே இதுதான். இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்மளும் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.